அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கிருபையாய் நடத்துவாராக. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகதலேனா மரியாளும் வேறு சில ஸ்திரீகளும் வாரத்தின் முதல் நாள், அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே அவர்கள் கல்லறையினிடமாய் வருகிறார்கள். கல்லறையினிடத்தில் வர காரணம் என்ன? அவர்கள் இன்னும் அறியவில்லை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று, அல்லது அவர்கள் நம்பவில்லை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. இயேசு உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் கல்லறையினிடத்தில் போவார்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் கர்த்தரிடத்திலே வருவார்கள். ஆமென். இவர்கள் இப்பொழுது கல்லறையினிடத்திலே போகிறார்கள். போகும்போதே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள். நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று. வந்து பார்க்கும்போது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே பார்த்தால் இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. இவர்கள் திகைத்து தரையை பார்த்து கொண்டு நிற்கும்போது கர்த்தருடைய தூதர்கள் அங்கே வந்து சொல்லுகிறார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். 7வது வசனத்திலே, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து. அப்படி என்றால் இவ்வளவு நாளா அல்லது இவ்வளவு நேரம் அவங்க எதை நினைக்கலன்னா கர்த்தர் சொன்னதை நினைக்கல. கர்த்தர் சொன்னதை நினைக்காததுனால அவர்கள் இப்பொழுது கல்லறை இடத்துல வந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், கல்லறை என்பது ஒரு முடிவை காண்பிக்கிறது. நம்ம ஊர் வழக்க சொற்களில் ஒன்று என்ன? கருவில் துவங்கி கல்லறை வரை என்று சொல்வார்கள். ஆமாம், கல்லறை என்பது ஒரு முடிவின் அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த முடிவில், அந்த கல்லறை முன்பாக நின்று கொண்டு அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை நினைத்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை எப்பொழுது நினைத்தார்களோ வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போகிறார்கள். கல்லறையை விட்டு திரும்பி போய் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? துர்ச்செய்தியை அல்ல, நற்செய்தியை சொல்லுகிறார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு பேசினது உண்டானால், கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தந்தது உண்டானால், உங்கள் சூழ்நிலை எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் இருந்தாலும் நீங்க வசனத்தை நினைவு கூறுங்கள். அந்த முடிவிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு துவக்கத்தை தர வல்லவராயிருக்கிறார். மற்ற 28 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கல்லறையினிடத்திலிருந்து திரும்பி போகும்போது இயேசு அவர்களுக்கு எதிர்கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? வாழ்க என்று வாழ்த்தினாரா. எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையில யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். வார்த்தை உங்கள் நினைவில் வருமானால் இந்த முடிவிலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு துவக்கத்தை தருவாருங்கிற நம்பிக்கையும் உங்களுக்குள்ளே உண்டாகும். பவுல் அவனோடு இருந்த 275 பேர் கப்பலிலே பயணிக்கும் போது ஒரு பெரிய காற்று அடித்து பயங்கரமான சேதம் உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 27:20 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையற்று போயிற்று. இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதன் பவுலுக்கு ராத்திரியில தரிசனமாகி ஏற்கனவே சொன்ன வார்த்தையை சொல்லி நினைப்பூட்டுகிறான். அப்படி நினைப்பூட்டினதும் பவுல் என்ன செய்கிறார் தெரியுமா? எழுந்திருந்து அத்தனை ஜனங்கள் கேட்க சொல்லுகிறான். ஆமென். அதனுடைய 25வது வசனத்தில், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த நம்பிக்கை எப்பொழுது வந்துச்சு? வசனத்தை நினைத்த போது. முழு நம்பிக்கையும் மற்ற போது எல்லாம் முடிந்தது என்ற ஒரு நிலைக்கு வருகிறான். வசனம் நினைவுக்கு வந்ததும் நம்பிக்கை உண்டாகிறது. இல்லை, இந்த முடிவிலே கர்த்தர் எனக்கு ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார் என்று.
எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் என் லைஃப். அப்படி யாராவது இதை கேட்குறீங்களா? உங்களுக்காகவே இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் வேற யாரும் சொல்லதையும் கேட்க வேண்டாம், யாரும் சொன்னதையும் நினைச்சு ஒரே பண்ண தேவையில்லை. கர்த்தர் உங்களோட என்ன பேசியிருக்கிறார் அதை நினைவு கூறுங்கள். நிச்சயமா இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கிருபையாய் கட்டளையிடுவாராக. ஆமென். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவரே, எல்லாம் முடிந்ததென்று ஆண்டவர் நினைக்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நினைவு கூர்ந்து நம்பிக்கையுள்ளவர்களாய் புறப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.